இந்த பதிவு என்னென்னா, இந்த ரேப்பிடோ, ஓலா, யூபர் இந்த டூ வீலர் கேப்டன்ஸ்லாம் இனிமேல் இந்த ஒரு சில சில்லு பசங்களாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் புக்கிங் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டே வந்து கேஷ் வாங்கிடுங்க, இல்லைனா ஜிபே வாங்கிக்கிங்க. எங்கே போய் இறங்குறாங்களோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு ஃபஸ்ட்டே வாங்கிவிடுங்க. இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. எல்லாமே ஒரு நம்பிக்கை பேஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரி போய் இறங்கின உடனே அப்புறம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நானும் அப்படி தான் ஒருத்தனை வந்து பம்மல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அடையாரில் இறக்கி விட்டேன். எனக்கு வந்து 230 ரூபா வந்து சார்ஜ். அவங்க ஏதோ ஒரு வேலையாக நம்ம இந்த சாவுகளை மோளம் அடிப்பாங்க இல்லையா, அவங்க குரூப் அங்கே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் நம்ம ஏதோ கேட்டுக்கல. அவன் என்ன சொன்னான்னா, ஆனால் உங்கள் நம்பர் கொடுங்க, நான் குரூப்பை பார்த்தோன்னே அவங்க வேலை முடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன் கண்டிப்பாக அப்படின்னு. எனக்கும் வேறு ஆர்டர் வந்துடுச்சு, அதனால் நானும் கிளம்பிட்டேன். சரி ஒரு நம்பிக்கை பேஸ் தான், நம்பர் நான் வாங்கிட்டு அவனுக்கு என் நம்பர் கொடுத்துட்டு அவன் நம்பர் நான் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். சரி நானும் ஒரு மத்தியானம் போல் அடித்தேன், லன்ச் டைம் அந்த மாதிரி அடித்தேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 மணிக்கு ஃபோன் அடித்தேன், திரும்பவும் அதே மாதிரி எடுத்தான். ஆனால் இன்னும் வேலை முடியல, ஒரு 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிடும், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா. சரி ஓகே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், சைலண்டாக விட்டேன். சரி 4:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, 6 மணிக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு 6 மணிக்கு அடித்தேன். 6 மணிக்கு அடித்தோம், எடுக்கவே இல்லை. 7 மணிக்கு அடித்தேன். கரெக்டாக ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 ஹவர் கேப் விட்டு ஒரு 3 தடவை 4 தடவை கால் பண்ணாக்கா எடுத்து என்ன பண்ணுறான், யாராருக்கையிலே கொடுத்து அவன் சார்ஜ் போட்டு போயிருக்கிறான், அவன் கடைக்கு போயிருக்கிறான். அவனே எடுத்து என்ன பண்ணுறான், இல்லையே ப்ரோ அவர் வெளியே போயிருக்காரு ப்ரோ அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு ஃபோனை வச்சிட்டான். இப்போது கடைசியாக இப்போ டைம் வந்து 11:40. இப்போ ஃபோன் அடித்து எடுத்து அதே மாதிரி சொன்னான், வெளியே சார்ஜ் போட்டு வெளியே போயிருக்காங்க. நான் ஒரே வாரம் சொன்னேன், அவனுடைய சாவுக்கு எப்படி இருந்தாலும் மோளம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மோளத்துக்கு என்னுடைய முதல் கூலி எப்படி அவனுடைய சாவுக்கு மோளம் செட் பண்ணுவாங்க. அவனுடைய சாவுக்கு மூலம் செட் பண்ணாதா அதுக்கு அந்த மூலக்காரனுக்கு கொடுப்பாங்களே கூலி, அது 220 ரூபா வந்து அந்த கூலியை நான் கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அவனுக்கு அது நல்லதாக படுதா இல்லை அதை அவன் வந்து லேட்டாக எடுத்துக்கிறானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நல்லது காலம் இல்லைன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சில்லு பசங்களாம் ஏறினாங்கன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு வை, அப்படி இல்லைன்னா வண்டி விட்டு இறங்கி கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓலா, யூபர், ரேபிடோ யார் எந்த ரைடு ஓட்டுறாலும் சரி, சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து சில்லு பசங்க யாராச்சும் ஏறினாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இது சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ உஷாராக இருங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் வந்து அலர்ட் ஆகணும். ஒரு சிலர் பண்ணுறதுனால தான் எல்லாருடைய பேரும் கெட்டு போகுது, ஓகேவா. இவன் ஒருத்தன் கிடையாது மூலம் அடிக்கிறாங்க, இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, சரிங்களா. இந்த ஒரு நாய் பண்ணுற வேலையினால் அவங்களுடைய டோட்டல் குரூப்புக்கும் வந்து கெட்ட பேர் வருது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சில்லு பசங்க ஏதாச்சும் வண்டி புக் பண்ணாங்கன்னா, நீங்கள் அவங்கள பிக்கப் பண்ண போகிறீங்கன்னா உடனே வந்துட்டு கேஷை வை, இல்லையா அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தூரம் கூட்டின்னு போயிட்டு இம்மீடியட்டாக பெட்ரோல், அது காசுக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் வாங்கி அவன் காசில் வந்து வாங்கி போட்டுக்குங்க. இப்போ காசு கொடுப்பா, காசு எங்கே இல்லை, பெட்ரோல் ஃபஸ்ட்டு போடு அப்படின்ட்டு. அப்படி இல்லையா இறக்கி விட்டுட்டு இல்லை ஏற்றாமலேயே என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணப்பா நான் ரைடு எடுக்கலன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க பண்ணால் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறது வந்து கம்மியாகும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் அவனுடைய புக்கிங் ஆர்டர் எடுத்தான் இல்லையா, அதுவும் அவங்களோட நம்பரும் நான் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு பின் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சால் அவங்க ஃபோன் பண்ணி எவ்வளோ கலாச்ச முடியுமோ கலாச்சணும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.